ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்கைடெக். இப்போதைக்கு என்னடான்னு கேட்டிங்கன்னா நிறைய அப்டேட் வந்திருக்குன்னு சொல்ல மாட்டேன். ஒரு ரெண்டு அப்டேட்டு அஃபிஷியலாக தந்திருக்கானுங்க. அதே சமயத்தில் ஒரு 2 லிங்க் வேறு வந்திருக்கு. அதை பற்றி பார்த்துடலாம். ஆக்சுவலி 3 அப்டேட்டு அஃபிஷியலெல்லாம் கிடையாது, அது லிங்க்கு தான் அஃபிஷியல். இப்போ வந்தேருச்சு, உங்களுக்கு ஒவ்வொன்றா காமிச்சிட்றேன். இப்போதைக்கு வாங்க வீடியோக்குள்ளே இருக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஷேர் பண்ணிடுங்க. இப்போதைக்கு நமக்கு வந்திருக்கிறது சூனியக்காரங்க யூஸ் பண்ணுற ஃப்ளையிங் ப்ரூமு, ஜெட்ஸ்கி, இது 2 தான். முதல்ல வாங்க நம்ம இந்த ப்ரூமை ட்ரை பண்ணி பார்த்துருவோம். என்ன மேலே போக மாட்டேங்குது, கமான். ஓகே, நம்ம இதை அப்படியே பண்ணால் ஓகே. ஸ்பீடு எதுவும் தெரில, அப்படியே பறக்க வேண்டியதான் நினைக்கிறேன். இது அந்த சூனியக்காரங்களாம் பறப்பானுங்களே அந்த மாதிரியே இருக்குது. பட்டு ஒன்றும் அவ்வளோ பயங்கரமாலாம் இல்லை. ஆனால் இது கொடுத்தது அதிசயம். ஏன்னா இந்த இது ரொம்ப நாள் கழித்து, நான் கிட்டத்தட்ட வீடியோ போட்டு 6 நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் அப்டேட்டு தந்துருக்கானுங்க. இப்போதைக்கு வாங்க நம்ம ஜெட்ஸ்கியில் போய் பார்த்துருவோம். அதோட இந்த ப்ரூமு ஜெட்ஸ்கியோட லிங்க்லாம் எப்படி கொண்டு வருது அப்படிலாம் பார்க்குறதுக்கு கொஞ்சோண்டு வெயிட் பண்ணுங்கள். இப்போதைக்கு நம்ம முடிச்சிடலாம். இப்போதைக்கு இதோட டாப் ஸ்பீடாக பார்த்துட வேண்டியதான். ஜெட்ஸ்கி தரையில் தான் ஓடும், ஏன் என்ன லாஜிக்னு நமக்கு தெரில. இப்போதைக்கு எவ்வளோ ஸ்பீடு, டாப் ஸ்பீட் என்ன அது மெதுவாக கவுண்ட் ஆகுது. 209, 210, 210க்கு மேலே போகாதோ. 210 தான் டாப் ஸ்பீடு. சரிக்கோங்க, கடலுக்குள்ளே விட்டு பார்ப்போம். கடலுக்குள்ளே போனால் ஏதாச்சும் அதுன்னு பார்ப்போம். 210லேயே போவோம். ஏன்னா கடலே வர மாட்டேங்குது. ஓகே, வந்துடுச்சு. ஓகே, நார்மல் வண்டி மாதிரி தான் எதுவும். மொத்தத்தில் நம்ம ஜெட்ஸ்கியை யூஸ் பண்ணாமல் ரோட்டில் ஓடுற பைக் ஆட்டம் தான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, டாப் ஸ்பீடை பார்த்தாச்சு. போய் நம்ம வெளில வந்துடலாம். இப்போதைக்கு இந்த லிங்க் எப்படி கொண்டு வரதுன்னு நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு 3 அப்டேட் மட்டும் இருக்குது, அதை அப்படியே பார்த்துட்டு போயிடலாம். முதல்ல நமக்கு ஃபைட்டர் ஜெட் ஒன்று கொண்டு வர போகிறாங்களா. இப்போ நான் பிக்சரை போடுறேன் பாருங்களேன். இது வருமானு தெரில, ஆனால் ஓரளவுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதோட 2ஆவதா செமையான ஒரு இமேஜ் இப்போ நான் கொடுக்குறேன் பாருங்களேன். கார் மாடிஃபிகேஷன் பண்ணி அத்தனை கார் மாடிஃபிகேஷன் இருக்க மாதிரி பிக்சர் தந்துருக்கானுங்க. ஆனால் அது ஃபேக்காக தான் இருக்கும். ஆனால் இவ்வளோ பயங்கரமான நம்ம ஆளுங்களால் செய்ய முடியாது. பட் ஆனால் என்ன, இந்த மாதிரி நமக்கு ஒரு சும்மா கொஞ்சோண்டு மாடிஃபைடு கார் ஒன்று இருக்குது, இன்னும் நைட்ரோலாம் மாட்டி வரலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு இமேஜினானது. இது ஒரு செகண்ட் இது வரலாம். ஆனால் இப்படியே வருமானு கேட்டால் இப்படியெல்லாம் வராது, கொஞ்சம் வித்தியாசம் வேணால் வரலாம். ஏற்கனவே கார் மாடிஃபிகேஷன் வந்திருக்கு, அதை இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் மேபி. தேர்டு ஃபைனல் அப்டேட்டாக வந்து நமக்கு ஆக்சுவலி இப்போதைக்கு கார் ரேசிங் இப்போ தான் கொடுத்து முடிச்சானுங்க. நெக்ஸ்ட்டு பைக் ரேசிங் தர போகிறாங்களா. இப்போ நான் பிக்சரை கொடுக்குற பாருங்களேன். நமக்கு எப்படி காரு வச்சு விளாட்றோமோ அதே மாதிரி பைக்கை வச்சு நம்ம அந்த பைக் என்பிசி கூட விளாட்ற மாதிரி கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுது. ஆனால் அந்த மாதிரி வந்தால் பைக்கோட ஸ்பீடையும் பார்த்துட வேண்டியதான். ஏன்னா நமக்கு ஸ்போர்ட்ஸ் கார் கொடுத்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் பைக்கும் தரலாம். பட் ஆனால் நம்மக்கிட்ட இல்லாத ஸ்போர்ட்ஸ் பைக்கானே எனக்கு ஷாக்காக தான் இருக்குது. இப்போதைக்கு வாங்க நம்ம 3 அப்டேட்டை பேசி முடிச்சாச்சு. இப்போதைக்கு இந்த பைக்கு ப்ரூமு ஜெட்ஸ்கி ப்ரூமு ரெண்டுத்தையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஜெட்ஸ்கி லிங்க்குன்னு முதல்ல தந்திருப்பேன். முதலே 2ஆவது தந்திருப்பேன். அதுக்கப்புறம் ஃப்ளையிங் ப்ரூம் லிங்க் அப்படின்னு தந்திருப்பேன். அதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா டவுன்லோடு அப்படின்னு கேட்கும். டவுன்லோடுன்னு கொடுத்துட்டிங்கன்னா அப்படியே நம்ம கேமுக்குள்ளே வந்துடுங்க. இதுக்கு இன்டர்நெட் ஆனில் தான் இருக்கணும். ஆனோ ஆஃபோ, நான் ஆன் பண்ணி தான் வந்தேன். ஆன் பண்ணி தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆன் பண்ணிட்டு லோடுன்னு கொடுத்திங்கன்னா உங்களை ட்ரைவுக்குள்ளே கூப்பிட்டு போகும், கூகுள் ட்ரைவுக்குள்ளே. நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சது அதில் ஆட்டோமேட்டிக்காக வரும். அதை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த ஜெட்ஸ்கி ப்ரூம் 2மே வந்துடும். அதுக்கப்புறம் என்ஜாய் பண்ணுங்கள். சரி, ஓகே கைஸ், நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்டேட்டில் வந்து பார்க்குறேன். சரி, ஓகே கைஸ், சப்ஸ்கிரைப், ஷேர்.